வணக்கம். இன்னைக்கு 1963ல ரிலீஸ் ஆன ஆசை அலைகள் அந்த படத்தை பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஏஎஸ்ஏ சாமி, மியூசிக் கேவி மகாதேவன், ப்ரொடியூஸ்ட் பை அன்பு ஃபிலிம்ஸ். இந்த படத்துல எஸ் ராஜேந்திரன் துரைராஜுங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவியா விஜயகுமாரி அமுதாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள், மோகன் சாந்திங்கிற பேர்ல. துரைராஜுடைய அக்காவா சந்தியா பாக்யலட்சுமிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அமுதாவுடைய அண்ணனா எம்.ஆர். ராதா மாணிக்கம்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மாணிக்கமுடைய அசிஸ்டண்டா எஸ் ராமாராவ் பக்கிரிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மேலும் துரைராஜுடைய நண்பனா பாலாஜி நாகநாதன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவியா சவுகா ஜானகி தங்கம்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு குழந்தையா குட்டி பத்மினி கண்ணம்மாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ துரைராஜுடைய அக்கா பாக்யலட்சுமி கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியையா வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. துரைராஜ் பட்டணத்துல தன் மனைவி அமுதா மற்றும் குழந்தைகள் சாந்தி மற்றும் மோகன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியில கிளர்க்காவும் வேலை பார்த்துட்டு வராரு. தன்னுடைய வருமானத்துல மட்டுமே குடும்பத்தை நடத்தணுங்கிறதுல குறிக்கோளோட இருக்காரு. ஆனா அவருடைய மனைவியோ பெரிய பணக்கார வீட்டு பெண். இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, ஒரு கார் வாங்கலாம், எங்கேயாவது ஊர் சுத்தி பார்க்கலான்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. தன் கணவர்கிட்டயும் அவ்வப்போது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அது எதுக்குமே பிடி கொடுக்காம இருக்காரு துரைராஜ். இதுல அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு சண்டைகள் வரதான் செய்யுது. மேலும் துரை அனாதை குழந்தைகளுக்கு ஒரு இல்லம் பீதாம்பரம் மூலமா நடத்திட்டு வர்றாரு. பீதாம்பரம் துரை கொடுக்குற காசை ஃபிடிலா இல்லை மற்றும் கைவினை பொருட்களை தயாரித்து விற்று அதில் வர வருமானத்தை வச்சு குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் துரை தன்னுடைய நண்பன் நாகநாதனையும் அவருடைய மனைவி குழந்தைகளையும் நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவருடைய மனைவி தங்கம் இவருக்கு ஒரு தங்கை மாதிரி ரொம்ப அன்பாக பழகுறாரு. ஆனால் அவருடைய குடும்பம் வறுமையில் வாடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா நாகநாதன் கிட்ட வேலை இல்லை. அந்த வேலை இல்லை அப்படின்னாலும் அவங்க குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவில்லைன்னு தான் சொல்லணும். வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தாலும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சு கஷ்டத்தை பகிர்ந்துக்காமலே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் மாற்றி மாற்றி அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட துரை அவங்க குடும்பத்துக்கு பீதாம்பரம் மூலமாக மறைமுகமாக உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. மேலும் நாகநாதனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்கணும்னு தன்னுடைய ஆஃபீஸில் மேனேஜர்கிட்டையும் சொல்லி வைக்கிறாரு. மற்றவங்கக்கிட்டையும் ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ணுறாரு. அது மூலமாக செங்கல்பட்டில் நாகநாதனுக்கு வேலை கிடைக்குது. சந்தோஷத்தோட தங்கம் அவரை வழி அனுப்பி வைக்க, ஆனால் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி மட்டும்தான் தங்கத்துக்கு வந்து சேருது. அதில் ரொம்ப உடஞ்சி போகிறாங்க தங்கம். நீ கவலைப்படாதம்மா, உன் அண்ணன் நான் இருக்கேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த குடும்பத்தோட பொறுப்பையும் இவரை ஏற்றுக்க போகிறாரு. ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வருமானம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் தன்னுடைய மேனேஜர்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லி, ஓவர் டைம் நான் பார்க்குறேன், எனக்கு அதுக்கான சம்பளத்தை நீங்கள் சேர்த்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாரு. மேனேஜரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு பக்கம் அமுதா தன்னுடைய கணவர் நிறைய நேரம் ஆஃபீஸ்லேயே இருக்காரு, ஆனால் அதே வருமானம் தான் வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாகநாதனுடைய வீட்டுக்கு தன்னுடைய கணவர் போகிறதும் அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நாகநாதன் உயிரோடு இருக்கும்போது போகிறது வேற, அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் மனைவி மட்டும்தான் இருக்காங்க, 2 குழந்தைகளோட இருக்கிறாங்கங்கும்போது ஊரால் தப்பாக பேசுவாங்கன்னு அப்பப்போ தன் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் சலசலப்பு வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதை நல்லா பயன்படுத்திக்கிறாரு மாணிக்கம். மாணிக்கம் அமுதாவுடைய அண்ணன். அவர் தந்தை கொடுத்த எல்லா சொத்தையும் தொலைச்சிட்டு ஊதாரித்தனமாக நிறைய செலவு பண்ணுறாரு. காசு இல்லாததுனால தன்னுடைய தங்கை கிட்ட அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு விசிட்லயும் அமுதாவுக்கும் துரைக்குமான பிரச்சனைய ஊதி பெருசாக்குறாரு. அந்த பிரச்சனை பெருசாக பெருசாக அமுதா வெடிக்க 2 பேத்துக்குமே சண்டை வருது. அமுதாவுக்கும் துரைக்கும் பெரிய சண்டை வருது. அதுல துரை சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டே வெளியே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல மாணிக்கம் இன்னொரு பெண்ணையும், சுந்தரிங்கிற இன்னொரு பெண் நடிப்புல பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு பெண்ணையும் ஏமாத்தி அவங்களுடைய பணம், சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு போயிடுறாரு. அந்த பெண்ணும் இப்ப அனாதையா இருக்காங்க. தன் கணவனை பிரிஞ்ச சோகத்துல அமுதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குழந்தைகளும் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வரலன்னு உடம்பு சரியில்லாம சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில பாக்கியலட்சுமி சமாதானப்படுத்துறதுக்காக அமுதாவை சந்திக்க வராங்க. இருந்தாலும் அமுதா அவங்க சொல்ல வரத புரிஞ்சுக்காம கோபத்துல கத்தி அவங்கள விரட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட துரைராஜ், இவெல்லாம் பட்டாதான் புரிஞ்சுப்பா, நம்ம பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாணிக்கம் செஞ்ச ஒரு சதியால துரையுடைய வேலையும் பறி போயிடுது. வருமானமும் இல்ல, அனாதை குழந்தைகளும் அதிகமாயிட்டாங்க, அவங்கள பார்த்துக்கணும், அக்காவும் கூட இருக்கிறாங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. அப்புறம் அவங்க அக்கா வழிகாட்டுறாங்க. நீ சைட் பிஸ்னஸை சின்ன சின்ன கைவினை பொருட்களை நீ செஞ்சு விற்கும்போதே அதில் நல்ல வருமானம் வந்துச்சு. ஆனால் அதையவே நம்ம முழு நேரமாக செஞ்சு பயன்படுத்தும் போது, அதை விரிவுபடுத்தும் போது உனக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல பேருக்கு வேலையும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க துரைராஜ். அதுக்கு பாக்கியலட்சுமி, பீதாம்பரம் எல்லாருமே துணையாக நிற்கிறாங்க. இவங்களுடைய நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்துக்கிட்டு வருது. ஒரு கட்டத்தில் சுந்தரி அமுதாவை போய் சந்திக்கிறாங்க. அவங்க அண்ணனை பற்றி கேட்க, தனக்கும் எங்கள் அண்ணன் வந்ததை பற்றி தெரியாது, அவரும் இங்கே வரவே இல்லை அப்படின்னு அமுதா சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேத்துக்குமே புரியுது, அவங்க அண்ணன் இவங்க 2 பேத்தையுமே ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. அமுதா கொந்தளிச்சு கோபமாக இருக்கிறாங்க. சுந்தரி பக்கிரியோடு சேர்ந்து அதே நிறுவனத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. மாணிக்கம் அமுதாவை சந்திக்க வராரு. கோபத்தில் கத்துறாங்க அமுதா, நீ என்னை நல்லா ஏமாத்திட்ட, உன்னால் என் புருஷனை பிரிஞ்சு நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு எல்லாமே காரணம் நீதான்னு அண்ணன்கிட்ட நல்லாவே சண்டை போடுறாங்க. வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிடுறாங்க. இந்த கோபத்தோட வெளியே வர மாணிக்கம் சுந்தரியும் அதே நிறுவனத்தில், அதாவது துரை நடத்துகிற நிறுவனத்தில் தான் தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அந்த நிறுவன பில்டிங்க்கு நெருப்பு வச்சிடுறாரு. தெய்வாதீனமா யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்க. இந்த பில்டிங்க்கு நெருப்பு வச்சது மாணிக்கம் தான் தெரிஞ்சு அவரை பிடிச்சு எல்லாரும் அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அப்புறம் தன்னுடைய தப்பை புரிஞ்சுக்கிட்டு திருந்துறாரு மாணிக்கம். மாணிக்கத்தினால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால துரை இவரை வச்சே தன்னுடைய மனைவி கிட்ட சேரணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு மாறு வேஷமும் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மாணிக்கத்தை வச்சே அவளை துரை நிறைய கடன் வாங்கிட்டாரு. அதனால் இந்த வீடு ஏலத்துக்கு போக போகுதுன்ட்டு அந்த வீட்டையும் எழுதி வாங்கிக்கிறாங்க. வீடு சொந்தம் இல்லாததுங்கும் போது நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க அமுதா. மாறு வேஷத்திலேயே பின்தொடர்ற தன்னுடைய கணவனை இவள் தான் தன்னுடைய கணவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்க கூட ஒன்று சேர்ந்தாங்களா, அவங்களுடைய தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. ஒரு பெண் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் தன் கணவன் கூட இல்லை அப்படின்னா அந்த செல்வத்தினால எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையே. அவங்களுடைய ஆசைகள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சே ஒழிய அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியை அமுதா எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன் கணவர் அன்பாலையும் இரக்கத்தாலையும் மற்றவங்களுக்கு செய்கிற ஒரு உதவியை சந்தேக கண்ணோட பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்ட அந்த சண்டையினால் பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. இப்படி தான் பல வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே பெண்கள் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து முடிவெடுத்தா
கண்டிப்பா அந்த குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளும் வராது, பிரிவும் வராது. தேங்க் யூ.